சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து வரும் 14ஆம் தேதி மாலை புறப்படுகிறார் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா. டிராகன் விண்கலத்தில் 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு பூமிக்கு திரும்ப திட்டம். இந்தியாவை விட 16 மில்லியன் மடங்கு வேகமான இணைய சேவையை பெற்ற ஜப்பான். மொத்த நெட்ஃபிளிக்ஸ் வீடியோக்களையும் ஒரு வினாடியில் பதிவிறக்கம் செய்யலாம். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஆதார், வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டையை ஆதாரமாக ஏற்பது குறித்து பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ். பாஜகவின் டப்பிங் வாய்ஸாக இருந்த பழனிசாமி தற்போது ஒரிஜினல் வாய்ஸாக மாறிவிட்டார். அறநிலையத்துறை நிதி விவகாரத்தை சுட்டிக்காட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். அறநிலையத்துறை விவகாரத்தில் தனது பேச்சை திமுகவினர் பிரித்து பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மாணவர்களுக்கு தேவையான நிதி முழுமையாக கிடைக்காது என்றே பேசியதாகவும் விளக்கம். மாணவருடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கள் என்று தான் சொன்னதே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேண்டும் என்ற திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே, மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்துறையிலிருந்து கிடைக்காது. அறநிலையத்துறை நிதி விவகாரத்தில் வக்ஃப், கிறிஸ்டியன் போர்டிலிருந்து பணத்தை எடுக்கிறீர்களா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கேள்வி. கோயில்களுக்கு வரும் நிதியில் உபரி நிதி மட்டுமே பயன்படுத்தப்படுவதாக அமைச்சர் சேகர் பாபு பதில். நீங்க வக்ஃப் போர்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறீங்களா, கிறிஸ்டியன் போர்ட்ல இருந்து பணம் எடுக்கிறீங்களா? ஆனா இந்து மக்களின் காணிக்கைகளை மட்டும் ஏன் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? இந்து சமய அறநிலையத்துறையில் மாத்திரம் 22,500 பிள்ளைகள் பள்ளிகள் மற்றும் கல்லூரியிலே பயிலுகிறார்கள். இது குற்றமா? திருக்கோயிலுக்கு வருகின்ற நிதியிலிருந்து உபரி நிதியில் தான் இது பயன்படுத்தப்படுகின்றது. மதிமுகவில் இருந்து விலகிச் சென்றவர்களை திமுகவில் சேர்க்க மல்லை சத்யா முயற்சித்ததாக வைகோ குற்றச்சாட்டு. கண்ணை இமை காப்பது போல கட்சியை காப்பாற்ற பாடுபட்டிருக்கிறேன் என்றும் ஆவேசம். கண்ணை இமை காப்பதை போல இந்த கட்சியை காப்பாற்ற என்ன பாடுபட்டிருக்கிறேன் நான். ஒவ்வொரு கஷ்டத்திலும் இந்த கட்சியை கரையேற்ற எவ்வளவு திட்டம் தீட்டியிருக்கிறேன் நான். வாரிசு அரசியலுக்காக வைகோ தனக்கு துரோகி பட்டம் கொடுத்துள்ளதாக மல்லை சத்யா ஆவேசம். வைகோ கூறிய வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் வேதனை. மேய்ச்சல் உரிமை கோரி மதுரையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆடு மாடுகளின் மாநாடு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி தடையை மீறி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மேய்ச்சலுக்கு செல்ல இருப்பதாக சீமான் உறுதி. எந்த இடத்திலே அவரை கீழே தள்ளி அவமதித்தார்களோ அதே இடத்திலே ஆகஸ்ட் 3ஆம் தேதி பலாயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டிக்கொண்டு போய் அவர்களுடன் நாங்கள் மலையேறி மாட்டை ஆட்டை மேய்ப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸின் தைலாபுரம் இல்லத்திற்கு வந்த அன்புமணி. ராமதாஸ் மயிலாடுதுறை சென்ற நிலையில் தாயார் சரஸ்வதியை சந்தித்து பேசியதாக தகவல். கோவையில் வாகன சோதனையின் போது காரை நிறுத்தாமல் சென்ற இளைஞர்கள். காரை மடக்கி பிடித்து இளைஞரை காவல்துறையினர் தாக்கும் காட்சிகள்.
மத்திய பிரதேசத்தில் தொடர் மழையால் 1600 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வந்த தேசிய நெடுஞ்சாலை சேதம். கட்டுமான பணியில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. வளைவில் திரும்பும்போது பிரேக் அழுத்தியும் நிற்காமல் மோதிய காட்சி. ஹரியானாவில் டென்னிஸ் வீராங்கனையை சுட்டுக் கொன்ற கொடூர தந்தை. விளையாட்டு அகாடமி நடத்தி வந்தது தொடர்பான தகராறில் ஆத்திரம்.